எனக்கு அருமையானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு. ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உங்களை சந்திப்பதை நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய நாளில் நாங்கள் எமது திருச்சபையின் பராக்கிரமசாலியின் சங்கத்தால் தாப்புமார் யாவரும் நாங்கள் இன்றைக்கு அம்பாறையிலே அமைந்துள்ள ஹிமித்துராவ என்ற ஒரு குளத்திலிருந்து ஒரு நீர்வீழ்ச்சி அண்டையிலே நாங்கள் போனோம். அதாவது காலாண்டுக்கொருக்காக நாங்கள் எமது தகப்புமாரை கொண்டு எப்படி போவது, ஐக்கியத்தை பலப்படுத்தவும், ஆவிக்குள்ளாக அவர்களை கட்டி எழுப்பவும், ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படவும் இதை செய்வது வழக்கம். இம்முறை நாங்கள் போனதின் எமது துணிப்பொருள், அதாவது நம்மை நாமே நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தகப்பனாக இருந்தால் நிச்சயமாக அவன் தன்னை நிர்வகிக்க வேண்டும். தன்னுடைய மாமிசம், தன்னுடைய மாமிசத்தின் கிரியைகள், அதே நேரம் தன்னுடைய குடும்பம், தனக்கு கிடைக்கிற பணம், பொருளாதாரம், மூலதனம், பிள்ளைகள், தன்னுடைய வீடு வளவு, தன்னுடைய எல்லாத்தையும் ஒரு தகப்பன் நிர்வகிக்க வேண்டும். நம்ம கத்தது அந்த எல்லாத்துக்கும் உண்மையுள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை நாமே நிர்வகிக்க விட்டால், நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாய் கண்காணித்து நிர்வகிக்க விட்டால், நம்முடைய மனைவி, நம்முடைய வீடு வளவு, நம்முடைய சொத்துக்கள், நமக்கு தந்த தொழில், நமக்கு தந்த ஊழியம், நம்மளோட இருக்கிற பணம், அதே நேரம் நம்முடைய மாமிசத்தின் நம்மை நாமே இன்றைக்கு பல வேளை இன்றைக்கு கோபங்கள், பழிக்கு பழி வாங்குகிறது, கீழ்ப்படியாமல் ரகசிய பாவங்கள் இன்றைக்கு நம்மை நாமே ஆளுகிறது. ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிறார், நம்மை நாமே நிர்வகிக்கிற நல்ல தகப்பமாராய் போல நாம் வாழ்வோமாக இருந்தால் ஒரு சக்ஸஸான வெற்றியுள்ள ஒரு நல்ல தகப்பனாய் இந்த பூமியிலே வாழ முடியும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள், தாவீதை நன்றாய் தெரியும். தாவீது ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு நல்ல தலைவன். ஆடுகள் மேய்த்தாலும் அவன் தன்னை நிர்வகித்தான். 40 வருஷம் யுத்தத்திலே அவன் 40 யுத்தங்கள் பண்ணினா ஒரு யுத்தம் கூட தோக்குற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தான். 40 வருடங்களுக்கு மேலாக ராஜாவை அரசாண்டான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு ரகசிய ஒரு விபச்சாரம், பச்சை பாலோட அவன் விபச்சாரம் பண்ணி மாம்சத்து இச்சைக்கு இடம் கொடுத்த போது அவன் தன்னை தானே ஆண்டு கொள்ள முடியாமல், தன்னை நிர்வகிக்க முடியாமல், கட்டுப்படுத்த முடியாமல் மாமிசத்தை அவன் ஆண்டு கொண்ட போது அவன் தன்னை தான் இழந்து போனான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரகசியமாய் செய்ததை உன் வீட்டிலே பப்ளிக்கிலே செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். தாமார், அம்னோன் தன்னுடைய பிள்ளைகளே ஒருவர் கெட்டுப்போகிறதை, இன்றைக்கு சாலமோனை பார்க்குற நேரம் 1000 மனைவிகள் உண்டு அவன் மோசமான ஒரு மனிதனாய் மாறினதை பார்க்குறோம். பல பிள்ளைகளை பார்க்குறோம். தாவீது சாகும் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன, அவன் பட்டை உன் வீட்டை விட்டு விலகாதென்று. அவன் தன்னை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தாமல், தன்னை கிறிஸ்துவுக்களை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் பண்ண முடியாமல் தன்னுடைய மாம்சம் தன்னை ஆண்ட நேரம் அவன் குற்றவாளியாய் மாறின போது அவனுடைய விளைவுகள் அவன் பிள்ளைகள் மேல் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களை தகப்பன்மாரோடு இதைத்தான் நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ ஒரு தகப்பனாக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நிர்வாகிங்கள், கர்த்தருக்குள் நிர்வாகிங்கள். நம்முடைய ஆண்டவர் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறவர், நல்லா நிர்வகிக்கிறவர். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாவிட்டால் எப்படி அவன் திருச்சபை நிர்வகிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அதை சொல்லிக் கொடுத்தோம். அதே போல் இன்றைய நாளில் நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சியிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம், குளித்தோம், அங்கே சமைத்தோம், சாப்பிட்டோம், எல்லோரும் பல வேலைகள் செய்து மிகவும் அது நேரம் நாங்கள் விளையாடினோம். ஒரு நல்ல நாளை கழிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமென். வாய்ஸ் ஆஃப் காவேஜ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருந்தா ஹிமித்துராவை உங்களோட கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படிப்பட்ட இடம், உங்களுடைய அனுபவங்கள். நீங்கள் போன பராக்கிரமசாலி சங்கத்தில் யாராவது நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு கண்டுகொண்ட உங்களோட அனுபவங்களை கட்டாயம் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வான். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். நன்றி.
இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இன்னைக்கு எங்களோட பராக்கிரமசாலிகளின் சங்கத்தால் நாங்கள் இன்னைக்கு கிரித்துராவ் என்ற நீர்வீழ்ச்சி அடைக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் பூஜை கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிர்வாகிக்கத்தக்க அதிகாரத்தை வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் இந்த நாட்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருக்கு நிர்வாகித்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பது ஓடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். God bless you. அதில் முடிஞ்சாங்க அவ்வளவு ஓகே என்ன நம்பரு ஏய் கவனண்டா மூணு இருக்காங்க அடிக்க அடிங்க கொடுங்க ஆகல் ரீ ஓமோ இது என்ன இது கடை சோறு ஒரு ஆள் ரெண்டு காரியம் இல்லை